நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். எப்பவும் மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அதற்கு பல வழிமுறைகளை கையாள வேண்டியிருக்கும். ஒரு சிலவற்றை உங்களுக்கு இந்த கடுதாசி வாயிலாக தெரிவிப்பதன் மூலம் மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் சில கருத்துக்கள். தினமும் ஒரு 10 நிமிடமாவது நடைப்பயணம் போங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக 30 நிமிடம் வரை அதிகமாகணும். அப்படி நடைப்பயணம் போகும்போது சிரித்த முகமாக இருக்கணும். சில பேர் முகம் எப்பவும் உருன்னு கடுகடுன்னு இருக்கும். ஏன் அப்படி? முக மலர்ச்சியாக இருந்தால் மனதும் மகிழ்ச்சியாக இருக்கும். தினமும் ஒரு 10 நிமிடமாவது எந்த சிந்தனைகளும் இல்லாமல் அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துருக்கணும். இது முடியுமான்னு தெரியல. ஆனாலும் அந்த 10 நிமிட அமைதி நமக்கு நற்பலன்களை கொடுக்கும். அடுத்தது தினமும் ஒரு 8 மணி நேரம் இரவில் தூங்கணும். இப்போது இது 7 மணி நேரமாக குறைச்சிட்டாங்க. நேரம் 10 போல இருக்கு. பின்படுத்து முன் எழுன்னு ஒரு சொலவடை இருக்கு. எப்படி எப்போ படுத்து எப்போ எழுந்திருந்தாலும் 7லிருந்து 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். விஜயகுமார் ஐயா, நீங்கள் கடுமையான உழைப்பாளி. பல மணி நேரம் விவசாயிகள் பற்றிய நினைப்போடு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளவு உழைத்தாலும் உடல் ஆரோக்கியத்துக்காக உறக்கம் வேணும். எப்போதும் இரக்கம், உற்சாகம், ஊக்கம், கருணை ஆகிய குணங்கள் மனதில் நிறைந்திருக்குமாறு பார்த்துக்கணும். இருக்கும்போது, நம்மிடம் இருக்கும்போது இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவணும். ஈதல் இசைப்பட வாழ்தல்பாங்க. உடம்புல வியர்வை வர்ற அளவுக்கு ஏதாவது விளையாடணும். இன்னைக்கு உடல் உழைப்பு, விளையாட்டுலாம் இல்லாமல் போயிடுச்சு. பிள்ளைங்க விளையாடுறது கூட செல்ஃபோனில், எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸில் விளையாடுறாங்க. தினமும் விளையாட்டுக்கு நேரம் ஒதுக்கணும். அடுத்தது புத்தகம் படிப்பது. அதிகமான ஆன்மீக மற்றும் விஞ்ஞான புத்தகங்களை படிக்கணும். படிப்பதை ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். நம்முடைய தினசரி அலுவலில் தியானம், யோகம், வழிபாடு போன்றவற்றிற்கு இடம் கொடுக்கணும். இவை உங்கள் வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஓய்வு நேரம்னு ஒதுக்கணும். தூங்குற நேரத்தை தவிர்த்து அந்த ஓய்வு நேரத்தை 65-70 வயது கடந்தவர்கள் கூட 7-8 வயசுக்குள்ளே இருக்கும் குழந்தைகள் கூட செலவிடணும். இது நமக்கு நிறைய அனுபவங்களை கற்றுத்தரும். மனதும் லேசாயிடும். தூங்குற நேரத்தில் இல்லை, விழித்திருக்கும் நேரத்தில் நிறைய கனவு காணணும். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஐயா அடிக்கடி சொன்ன வாக்கியம், அடிக்கடி கனவு காணுங்கள்னு. அப்போதான் கனவு நனவாகுமா. மரம், செடி, கொடிகளில் விளையும் காய் கனிகளை அப்படியே பச்சையாக பறித்து சாப்பிடணும். விஜயகுமார் ஐயா, உங்களுக்கு இதுக்கு நிறைய வாய்ப்பு. கிராமங்களில் சுற்றுறீங்க, விவசாயிகளோட பழகுறீங்க. எங்கே ஃபார்ம் ஃப்ரெஷ் காய் கனி கிடைத்தாலும் அப்படியே சாப்பிட்றது நல்லது. தினசரி 3 நபர்களையாவது மகிழ்ச்சிப்படுத்துங்க. அன்றாடம் 2.5 லிட்டர் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். இது உடல் நலனை காக்க உதவும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உன்னதமான ஆற்றல் மறைந்திருப்பதை அல்லது மறைமுகமாக இருப்பதை உணரணும். நீங்கள் எவ்விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் வானில் சுதந்திரமாக பறக்கும் பறவையாக உணருங்கள். அப்படி ஒரு சுதந்திரம் இருப்பதை அனுபவித்தால் உடல் நலன், மனநலன் உண்டாகும். நீங்கள் வாழும் வாழ்க்கை உலகில் சிறப்பானதுன்னு உணர வேண்டும். நல்லா வாய்விட்டு சிரிக்கணும். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகுங்கிற பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சது தானே? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.